இந்த வீடியோல ஆர்பிஎஃப் எக்ஸாம் எந்த டேட்ல எந்த மாசம் எந்த வருஷத்துல பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு இருக்கிற கன்ஃபியூஷன், எனக்கு 28 வயசு ஆயிடுச்சு, நான் இந்த மாசத்துல பிறந்திருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்றது தான். ஆர்பிஎஃப் எக்ஸாமோட ஏஜ் லிமிட் ஜென்ரல் கேட்டகரியில் எஸ்ஐக்கு 20 இருந்து 28 வயசு வரைக்கும், கான்ஸ்டபிளுக்கு 18 இருந்து 28 வயசு வரைக்கும். ஜென்ரல் கேட்டகரி அதாவது யூஆர்ல இருக்கிறவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. எஸ்ஐக்கு 2/7/96 பிறந்தவங்கள இருந்து 1/7/2004 பிறந்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிளுக்கு 2/7/96 இருந்து 1/7/2006 வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு வேணும்னா கன்ஃபார்மா நீங்க அப்ளை பண்ணும்போது ஓபிசி சர்டிஃபிகேட் இங்க வச்சிருக்கணும். எஸ்ஐக்கு 2/7/93 இருந்து 1/7/2004 வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிளுக்கு 2/7/93 இருந்து 1/7/2006 வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. எஸ்ஐக்கு வந்து 2/7/91 இருந்து 1/7/2004 வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டபிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2/7/91 இருந்து 1/7/2006 வரைக்கும் பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம்.